எண்ணெய் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. எண்ணெய் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு தான் ரொம்ப அவசியமான விஷயம். எண்ணெய் சில நேரங்களில் அவசியமான ஒன்றும் கூடலாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு உணவாக இதை பார்க்கக்கூடாது. எச்சரிக்கையாக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு எண்ணெய் பயன்படுத்தணும், எந்த மக்கள் எந்த எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம எல்லாருக்குமே விழிப்புணர்வு வேணும். நம்ம வந்து எண்ணெயை வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இப்போ நம்ம சொல்லப்போனால் கடலை எண்ணெய் ரொம்ப பின்காலத்தில் வந்த எண்ணெய். அதுக்கப்புறம் இன்றைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வர பல எண்ணெய்கள், அதாவது இந்த ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கு வந்த விஷயம். ஆனால் கடுகு எண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ரொம்ப நெடுங்காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது ஒரு கேடான ஒரு பொருளாக இந்த எண்ணெய்கள் இருந்ததுன்னா இவ்வளவு நாள் இது இருந்திருக்காது. செக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வந்த ஒரு பொருளாக இருந்திருக்கு. ஆலை அப்படிங்கிறதே வந்து அந்த ஆலைங்கிற சொல்லே வந்து செக்கு பயன்படுத்துறது தான் சொல்லியிருக்காங்க. ஆலை இல்லாத ஊரில் இலுப்பை பூ சர்க்கரைன்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செக்கில் வச்சு ஆட்டாத செக்கு பயன்படுத்தாத ஊரில் இலுப்பு பூ சர்க்கரை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஒரு இது. அந்த அந்த செக்கில் ஆட்டி எடுத்த பல எண்ணெய்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் நம்ம பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம். முதல்ல நல்ல எண்ணெயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல எண்ணெய்ங்கிற பேருக்கு பின்னாலேயே அது எந்த அளவுக்கு உடல் நலத்துக்கு நல்லது நம்ம புரிஞ்சுக்கலாம். கடலை எண்ணெய்னா கடலையிலேருந்து எடுக்கிறத கடலை எண்ணெய்னோம், தேங்காயிலேருந்து எடுக்கிறத தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னோம். ஆனால் அப்போ எள்ளுலேருந்து எடுக்கிறத எள்ளெண்ணெய்ன்னு தானே எல்லாரும் சொல்லணும். அப்போ ஏன் எல்லாரும் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம்? அது ஒரு சிறப்பான எண்ணெய், நல்ல எண்ணெய், அது உடலுக்கு மிகச்சிறந்த எண்ணெய்ன்னு நம்ம பல நெடுங்காலமாக பயன்படுத்தி வந்த மக்கள் சொன்னதுனால தான் அதுக்கு பேரே நல்லெண்ணெய் தான். இப்போது நம்ம குழந்தைகளில் ரொம்ப சின்ன குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து மாதவிடாயை ஒட்டி அவர்கள் கருப்பை நல்லா இருக்கணும் அப்படிலாம் எடுக்கணும்னா முதல்ல சிறப்பாக இருக்க வேண்டியது வந்து அந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெயை பயன்படுத்துவது தான். நல்லெண்ணெயை ரொம்ப நம்ம வந்து குழந்தை பருவத்தில் எங்கெல்லாம் எண்ணெய் தேவைப்படுதோ அந்த நேரத்துலலாம் நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். குறிப்பாக நம்ம வந்து நல்ல உளுந்தங்களி செய்து குழந்தைகளுக்கு, மாதவிடாய் ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு முறையும் மாதவிடாய் சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்பொழுதும் வந்து செக்கில் ஆட்டிய எண்ணெயை நம்ம தேடி வாங்கணும். அது என்ன செக்கில் ஆட்டுற எண்ணெய்? இப்போ தான் நிறைய விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் நல்லா பண்ணுறாங்களே, எதுக்கு நம்ம செக்கில் ஆட்டி எடுக்கணும் அப்படின்னா, முன்பெல்லாம் அந்த எண்ணெய் வித்துக்களோடு சேர்த்து கொஞ்சம் கருப்பட்டி, கொஞ்சம் இளநீர்லாம் விட்டு ஆட்டி கடைசியாக அந்த எண்ணெயை பிழிந்து எடுப்பாங்க. ஒரு எள்ளு 1 கிலோ போட்டாங்கன்னா அதில் 35% 40% நமக்கு வந்து எண்ணெய் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு புதிய தொழில்நுட்பங்களில் அப்படிலாம் பிழிந்து கோல்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை. ஹெக்சேன் அப்படின்னு ஒரு கெமிக்கல், அது வந்து ஒரு இப்போ அந்த ரசாயனத்தில் போட்டோன்னா, அந்த விதையை போட்டால் அந்த விதையில் உள்ள எண்ணெயை பூரா அது கக்கிரும். அதுக்கப்புறம் அந்த ஹெக்சேனை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சூடு பண்ணாங்கன்னா அந்த ஹெக்சேன் வெளியே போயிடும். இந்த தொழில்நுட்பத்தில் தான் பல தானியங்கள்லையும், அது தேங்காயிலையும் சரி எண்ணெயிலையும் சரி, இந்த மாதிரியான தொழில்நுட்பம் சில நேரங்களில் ஹெக்சேன், சில நேரங்களில் கலவையான இந்த மாதிரியான கெமிக்கலை பயன்படுத்தி தான் எண்ணெயை எடுக்கிறாங்க. அப்படி எண்ணெயை பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் கிடைக்கும். இந்த செக்கில் ஆட்டும்போது ஏற்படக்கூடிய நிறைய சேதாரங்கள் இதில் வராது அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி கெமிக்கல் தொழில்நுட்பத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் மிக குறைந்த அளவில் ரெசிடியூவாக கொஞ்சம் இந்த கெமிக்கல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கெமிக்கல் உடல் நலத்துக்கு கேடு கொடுக்கலாம், குறிப்பாக ஈரலுக்கெல்லாம் கேடு தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் யாராவது செக் வச்சு ஆட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் 50 ரூபா கூட இருந்தால் கூட அவர்கள்ட்ட அந்த செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி சாப்பிட்றது மனமும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து ஒரு 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்குங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் கிடைத்த எண்ணெயை வச்சு பாருங்கள், ரெண்டையும் முகர்ந்து பாருங்கள். எந்த எண்ணெயில் மனம் நல்லா இருக்குன்னு பார்த்தா அப்போவே உங்களுக்கு தெரியும். எந்த எண்ணெயில் நிறம் நல்லா இருக்குது, நல்ல பார்ப்பதற்கு நல்லெண்ணெய்னா அந்த நல்லெண்ணெயினுடைய சரியான நிறம் எதில் இருக்குன்னு பாருங்கள், அது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயில் தான் இருக்கும். அந்த எண்ணெயை நம்ம அன்றாடம் தாளிசம் பண்ணுவதற்கு, இல்லைன்னா மிளகா பொடிக்கு போட்டு சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து குழந்தைகளுக்கு களியெல்லாம் புரட்டி கொடுக்குறப்ப இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் தேங்காய் எண்ணெய். ஆல்மோஸ்ட் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொன்னாலே பெருவாரிய மக்கள் தேங்காய் எண்ணெயா, கொலஸ்ட்ரால் வந்துடுவேன், தேங்காய் எண்ணெயெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தேங்காய் எண்ணெய் அவ்வளவு சிறப்பான ஒரு எண்ணெய்.
நிறைய பேர் மறந்துட்டோம், நிறைய பேர் பயந்து அதனுடைய உண்மை தெரியாமல் விலகிவிட்டோம். தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு அமிலம் இருக்குது. இன்றைக்கு எப்படி நவீன மருத்துவர்கள் வந்து கொலஸ்ட்ராலுக்கு வந்து நம்ம வந்து உடலில் இரத்த கொலஸ்ட்ரால் கூடுதலாக இருக்குது, நீங்கள் எண்ணெயை தவிர்க்கணும், தேங்காயை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்களோ, ஆனால் அந்த அந்த கொழுப்பு அமிலம் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அது மட்டும் அதில் இல்லை. தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு அமிலங்களோடு சேர்ந்து பல நல்லது செய்யக்கூடிய பொருள் இருக்குது. லாரிக் அமிலம் அப்படின்னு ஒன்று. அந்த லாரிக் அமிலம் தான் சேச்சுரேட்டட் ஃபேட். அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதுனால தான் அது போய் மாரடைப்பை உண்டாக்கிறோம், நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த லாரிக் அமிலத்தில் இருந்து வரக்கூடிய மோனோலாரின் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் மாரடைப்பு வராமல் தடுப்பதற்கு கூட பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய ஆய்வுகள் நடந்துட்டு வருது. அந்த மோனோலாரின்கிற பொருள் வந்து உடல் நோய் எதிர்ப்பாற்றலை மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னு ஆய்வு செய்திருக்காங்க. அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ஒரு வியக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மோனோலாரின்கிற பொருள் தேங்காய் எண்ணெயை தவிர நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரே பொருள் வந்து தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பாலை தவிர்த்து இந்த மோனோலாரின் வேற எந்த இடத்துலையும் தேங்காய் எண்ணெயை தவிர கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் முக்கியமானதுன்னு பாருங்க. நம்ம அதை முழுசா தவிர்த்துட்டோம். நம்ம தேங்காய் எண்ணெயில் சீடை பொரிச்சு சாப்பிட வேண்டாம், தேங்காய் எண்ணெயில் முறுக்கு சுட்டு சாப்பிட வேண்டாம், தேங்காய் எண்ணெய் அப்படியே வச்சு சாப்பிட வேண்டாம். குறைந்த அளவில், மிக குறைந்த அளவில் ஒரு 10 துளி 20 துளி குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க கஞ்சியில் சேர்த்து கொடுக்கலாம். சாப்பாட்டில் தேங்காய் பாலாக சேர்த்து கொள்ளலாம். எண்ணெயாக கூட வேண்டாம்னு நினச்சோம்னா தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம். தேங்காயை மிக குறைந்த அளவில் சட்னியாவோ இதோ தொடர்ந்து நம்ம எடுத்து வரும்போது மிக குறைந்த அளவில் மோனோலாரின் வந்து நம்ம உடலுக்கு எடுக்கும். குழந்தை பருவத்தில் நம்ம அவர்கள் உணவுகளில் சீசனிங் பண்ணியோ இல்லைன்னா நேரடியாக, இப்போ இன்னொரு விஷயம் இது சொல்லும்போது ஞாபகம் வருது. அதாவது கை குழந்தையாக இருக்கக்கூடிய ஒருவேளை 8 மாதம் 9 மாதத்திலேயே பிறந்த, அதாவது எதிர்பார்க்கிற தேதிக்கு முன்னதாகவே பிறந்த குழந்தைகள் மிக மெல்லிதாக இருக்கும். ரொம்ப எடை குறைவாக 1.5 கிலோ 1.25 கிலோவில் பிறந்த குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயிலிருந்து எடுக்கக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸ் தான். அதைத்தான் அவர்கள் வந்து மருந்தாக, சொட்டு மருந்தாக குழந்தைகளின் எடை கூடுவதற்காக கொடுப்பாங்க. நம்மளும் வந்து வீனிங் ஃபுட்டாக குழந்தை தாய்ப்பால் முடிஞ்சு திடப்பொருள் கொடுக்குற அந்த கஞ்சியில் ஒரு 4-5 சொட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை கொடுத்தோன்னா அந்த குழந்தைக்கு உடல் எடையும் கூடும், நோய் எதிர்ப்பாற்றலும் மிகச்சிறந்த அளவில் வரும். அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மிகச்சிறப்பான ஒரு உணவு. ஆனால் வணிகத்திற்காக நிறைய இந்த ரிஃபைன்ட் ஆயிலை வந்து சந்தைப்படுத்துவதற்காக தேங்காய் எண்ணெயில் அது இருக்குது, இது இருக்குது, கெட்ட கொழுப்பு நிறைய இருக்குது, எடுக்காதீங்கன்னு நிறைய சொல்லி இன்றைக்கு தேங்காயை வந்து நம்ம பிள்ளையாரை தவிர வேறு யாருக்கும் காட்டுறதே இல்லை. அந்த அளவுக்கு தேங்காய் மேலே ஒரு பயமும் அச்சமும் வந்துருச்சு. நம்ம தேங்காயும் சரி, தேங்காய் எண்ணெயும் சரி, தேங்காய் பாலும் சரி குறைந்த அளவில் நம்ம சேர்த்து கொண்டே வர வேண்டிய ஒரு பொருள். அதே மாதிரி இன்னொரு ஒரு எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தவிட்டு எண்ணெய். இன்றைக்கு ரைஸ் பிரான் ஆயில்னு சொல்கிறாங்க, ரைஸ் பிரான்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். அந்த எண்ணெயும் நம்ம வந்து குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம். இன்றைக்கு ஜப்பானியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களில் மிக முக்கியமாக பயன்படுத்துறது வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான். அந்த ரைஸ் பிரான் ஆயிலை நம்ம கொஞ்சம் உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஒரைசினால் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் தர்றதுக்கும் சரி, நமக்கு இந்த மாதிரி மாரடைப்பெல்லாம் வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் சரி அந்த ஒரைசினால் இருக்குது. இன்னொரு ஒரு கருத்தையும் இன்றைக்கு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 6 பேர் இருக்கிறவங்க ஒரு 1.5 லிட்டரோ ஒரு 1 லிட்டரோ எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுலேயும் ஒரு 300 ml, ஒவ்வொன்றுலேயும் ஒரு 500 ml வாங்கி வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கலாம், கடலை எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கலாம், நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அரிசி தவிட்டு எண்ணெய் வாங்கிக்கலாம். காலையில் உள்ள உணவுக்கு ஒரு எண்ணெய் பயன்படுத்தலாம், மதிய உணவுகளுக்கு ஒரு எண்ணெயை பயன்படுத்தலாம். சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க எல்லாம் கலந்து நீங்கள் பயன்படுத்துங்க, 3 எண்ணெயை கலந்து பயன்படுத்துங்கன்னு. அப்படி கலந்து பயன்படுத்தினா அதில் வந்து ஒவ்வொன்றுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வேறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது தனித்தனியாக முளாப்படி மாதிரி வச்சுருக்கு நல்லெண்ணெய் வச்சு பயன்படுத்திக்கலாம். காய் தாளிக்கிறது இப்போ இதுக்கெல்லாம் வந்து அரிசி தவிட்டு எண்ணெயோ கடலை எண்ணெயோ பயன்படுத்தி கொள்ளலாம். சில வகையான உடலை மேலே சீசனிங் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படும். இப்படி நம்ம வந்து எந்த பண்டமோ அதற்கு ஏற்றாற் போல் பயன்படுத்திக்கலாம். நிறைய இன்றைக்கு வந்து வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆலிவ் ஆயில் மாதிரி எண்ணெய்கள் வந்து சிறப்பான எண்ணெய் அப்படின்னு சொல்லப்படுது.
அந்த எண்ணெய் சிறப்பான எண்ணெய் தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த எண்ணெயை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இந்திய நாட்டில் ஆலிவ் மரங்கள் வளருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது முழுமையாக நம்ம மேற்கத்திய உலகத்தை வந்து எண்ணெய்க்காக கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை 10 ஆண்டுகளில் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம உள்ளூரில் நம்மக்கிட்ட பாரம்பரியமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்த நம்மூர் எண்ணெய்களை, நம்மூர் தொழில்நுட்பமான ரசாயனம் இல்லாத செக்குலாட்டின எண்ணெய்களை நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த எண்ணெய்கள் ஆரோக்கிய கேடு தராது. அளவான குறைந்த அளவில் சரியான நபருக்கான சரியான எண்ணெயை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்ற பட்சத்தில் நிச்சயமாக எண்ணெயும் நமக்கு பலம் தரும்.